எல்லாருக்கும் வணக்கம். வசூல் டிரைவில் என்டர்பிரைஸ் லைன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் லைனில் போயிட்டு என்டர்பிரைஸ் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைனில் போயிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி லைன் நேம் வந்து என்டர்பிரைஸ் இல்லைனா உங்கள் டே நேம் சண்டேனா சண்டே லைனு அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் லைன் டைப்பில் என்டர்பிரைஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஃப்ரைடேன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லோனை மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் லோன் மேனுவலி ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். ஒரு லைனை க்ரியேட் பண்ண உடனே இங்கே வந்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், சப்ளையர் பேமெண்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிடும். இந்த மெனு ஐட்டம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிளுக்கு ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணுறேன். சத்யா ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் வந்து ஃபேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 3000 ரூபா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு 2500, வார்னிங் குவான்டிட்டி ஒரு 10 பொருளுக்கு கம்மியாகும்போது எனக்கு வந்து ரெட் கலரில் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெட் கலர் இருக்குன்னா பேலன்ஸ் வந்து 0 இருக்கனால ரெட் கலரில் காமிக்குது. இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வந்து போயிடும். அடுத்து சப்ளையர், யாருக்கிட்ட பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு சும்மா நம்ம ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அவங்கக்கிட்ட நம்ம மொபைல் நம்பர், இமெயில், என்ன அட்ரஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். இப்போ ரிசீவ்டுனா நம்ம வாங்கியிருக்கோம், அவங்கக்கிட்ட 50,000 பேலன்ஸ் இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 50,000 இருக்குது. பெய்டுனா நம்ம அதிகமாக அவங்களுக்கு 50,000 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 50,000 அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், நம்ம அது திரும்ப பே பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 50,000 அப்படின்னு போட்டுட்டு 1ஆம் ஆஸ் ஆஃப் பேலன்ஸ் வந்து 1ஆம் பிரகாரம் நம்ம 50,000 அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் அங்கே க்ரீன் கலரில் வரும், அவங்க நமக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரெட் கலரில் இருக்கும். ஸோ சப்ளையர் வந்து ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம மல்டிபிள் சப்ளையர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸில் நம்ம இன்வாய்ஸ் நம்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்ளையர் வந்து வசந்த் அண்ட் கோ, நான் ப்ராடக்ட் வந்து ஃபேனு. இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம எதுவுமே போடல. ஒரு 100 குவான்டிட்டி நான் ஆட் பண்ணுறேன். 100 குவான்டிட்டி ஆட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணும்போது இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எடிட் பர்ச்சேஸ் போயிட்டு ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இங்கே இன்னொரு ப்ராடக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஒரே சிங்கிள் ப்ராடக்ட்டு 100 குவான்டிட்டி நான் வாங்கின மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்னுங்கிறது, இப்போது இதே பர்ச்சேஸில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இப்போ நான் 100 பொருள் எத்தனை பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 100ல் நான் 20 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போய் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்டில் போயிட்டு ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பேலன்ஸ் 80, 100 வாங்கியிருந்தோம், 20 ரிட்டர்ன் பண்ணதுனால 80 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிக்குது. இப்போது அதுக்கப்புறம் வந்து சப்ளையர் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டீட்டெயில் வந்து சப்ளையர் பேமெண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 30,000 பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சப்ளையரில் போயிட்டு சப்ளையர் லெட்ஜர் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ஆம் ப்ரீவியஸ் பேலன்ஸ் 0 இருக்குது. 1ஆம் ஒரு 50,000 அன்றைக்கி தான் சாஃப்ட்வேருக்கு வந்திருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸு. அதுக்கப்புறம் 7ஆம் ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கு. 7ஆம் 50,000 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. 50,000 30,000 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2,20,000 இன்னும் நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சப்ளையர் லெட்ஜரில் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அல்லது சப்ளையர் வந்து நமக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க. இதில் ஆட் அப்படியே டெலீட் ஆஸ் யூஷுவல் நம்ம மீதி ஸ்க்ரீனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கலெக்ஷன் பக்கத்தில் போயிட்டு லைனில் என்டர்பிரைஸ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே இப்போ பே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு குயிக் பேயில் புதுசாக ஒரு கஸ்டமர் மட்டும் க்ரியேட் பண்ணி எப்படி லோன் கொடுக்குறது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். கார்த்திக் அப்படின்னு ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட்டில் இப்போ நம்ம ஒன்று தான் வச்சுருக்கிறோம். ஃபேனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஃபேன் அது மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 15,000 அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கங்க, இல்லைனா வந்து 0ன்னு போட்டுக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால் வந்து நம்ம 10 வாரம் அப்படிங்கிறனால வாரம் 1500 கட்டுவாங்க. பேட் லோன் டேஸு 70, ஒரு 100 நாளைக்கு மேலே பே பண்ணலன்னா நம்ம வந்து பேட் லோன் சொல்லிக்கலாம். சின்ஸ் இது பழைய கணக்குங்கிறதுனால எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ பே பண்ணது நான் வந்து இப்போதைக்கு ஒரு 2000 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு லோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கலெக்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைய வரவில் இருக்கும். இன்றைக்கி பேரில் லோன் கொடுத்ததுனால இன்றைய வரவில் இருக்கும் 13000 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மீதி எல்லாமே கலெக்ஷன் வர வைக்கிறது எல்லாமே டெய்லி வீக்லியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இன்னொன்று என்ன நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டச் பண்ணி இதில் டாப்அப்பு ரிட்டனு இதுவும் கொடுத்துக்கலாம். டாப்அப் அப்படின்னா இப்போ இந்த லோன் வந்து நம்ம இன்றைக்கி ஃபேன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட், இப்போ இன்னொரு நம்மக்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஃபேனில் ஒரு 3 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இப்போது இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இப்போ வந்து ப்ராடக்ட்டு டாப்அப் பண்ணுறோம். டாப்அப் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டுடே பேலன்ஸ் வந்து 25000 மாறிடுச்சு. இங்கே டாப்அப் பாருங்கள் 9000 அப்படின்னு வந்துடும். ஸோ 15000 + 9000 24000, 2000 வரவு போக 22000 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே மாதிரி நம்ம ரிட்டனும் போட்டுக்கலாம். ரிட்டன் ப்ராடக்ட் ரிட்டனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 குவான்டிட்டி டாப்அப் பண்ணுங்கன்னா அந்த 5 குவான்டிட்டி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிட்டனும் போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 5 குவான்டிட்டிங்கனால 15,000 போக மீதி இருக்கிறது ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டாப்அப்பும் பண்ணிக்கலாம், ரிட்டனும் பண்ணிக்கலாம், லோன் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் பண்ணிக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் வேறு ஒரு வீடியோவில் மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேங்க.